காதல் இல்லாத இடத்துல வந்து உயிர் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுல முன்னாடி பின்னாடி அந்த மாதிரி இல்ல, எல்லாருமே வந்து சமம் தான். பொலிட்டிக்ஸுமே அதேதான், காற்று மாதிரிதான், எல்லா இடத்துலயுமே இருக்கு. என்ன கட்டின்னு இருக்கே மாட்டிக்கிட்ட பங்கு, மன்னிச்சிருங்க விஜய் ஃபேன்ஸ் ப்ளீஸ். லைஃப் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாழ்ந்து பார்ப்போம் அந்த மாதிரி அது ரொம்ப தேவையும் தான். இவன் பார்த்த பொண்ணு அப்படின்னு அந்த பொண்ணு பயங்கர மாடனா இருக்கு. பிளேலிஸ்ட் பாத்தீங்கன்னா பழைய வந்து கேட்டுக்கிட்டு சின்னதாண்டா நடக்குது, ஐயோ போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு தமிழ் கிரைம் த்ரில்லர் மூவி இருக்கு, யோசு லவ் டுடேல இருக்கிற பொண்ணு தானே நீங்க, அந்த பொண்ணு தானே நீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீலம் சோஷியல் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நீலம் சினி டாக்ஸ்ல நம்ம கூட சினிமா பத்தி பேசுவதற்காக ஆக்ட்ரஸ் அக்ஷயா வந்திருக்காங்க. வணக்கம். தேங்க்யூ. வெல்கம் டு தி ஷோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க மாடலிங்கா நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க, அப்புறம் தியேட்டர் பிளேல நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆக்டிங் மேல எப்போ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அண்ட் உங்களோட அந்த ஆக்டிங் ஜேர்னி பத்தி? எனக்கு வந்து நான் சின்ன வயசுல இருந்து நம்ம எல்லாரும் படம் பார்ப்போம், அந்த மாதிரி இருந்திருக்கு. அண்ட் எப்போ ஆக்டிங் நமக்கு இவ்வளோ பிடிச்சிருக்குடா அப்படின்னு தெரிஞ்ச டைம் வந்து ஸ்கூல்ல டிராமாஸ் நடப்போம், தெருவு நாடகம், ஸ்ட்ரீட் பிளேஸ் எல்லாம் பண்ணுவோம் என்எஸ்எஸ்ல. ஸோ அந்த டைம் ஒரு வாட்டி பண்ணும்போது பண்ணி அந்த கேரக்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் எல்லாம் முடிச்சு என்னோட டீச்சர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, அது அந்த ஸ்ட்ரீட் பிளே பண்ணிட்டு இருக்கிற டைம்ல பக்கத்துல இருக்கிற அம்மா வந்து உன்னோட இது லைக் அந்த சீன் பார்த்துட்டு அழுதாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு விஷயம் ஒரு கேரக்டர் பண்ணி ஒருத்தரை வந்து லைக் அவங்களுக்கு அது இன்ஸ்பயர் பண்ண முடியுது, அவங்களுக்கு அது பாதிக்கப்படுது ஏதோ ஒரு விஷயத்துல அப்படின்னு தெரிஞ்ச இது வேற எது பண்ணும்போதும் கிடைக்கல நமக்கு, இந்த ஒரு ஆக்டிங் பண்ணும்போது தானே கிடைக்குது அப்படின்னு ஒரு ஃபீல். அப்புறம் நாடகம் நம்ம வந்து ஸ்டேஜ்ல பண்ற டைம்லயும் அந்த கேரக்டர் இருக்கும்போது இருக்கிற ஃபீல், அது முடிச்சுட்டு நமக்கு பிரேட்சகர் பீப்புள் வந்து அப்ரோச் பண்ணும்போது கிடைக்கிற சந்தோஷம், அது வேற எதுலையுமே கிடைக்கல. அப்போ நமக்கு எதுக்கு சந்தோஷமா இருக்கணும் தானே இருக்கும். ஸோ அப்படிதான் நான் முதல் தடவையா அது வந்து ஃபீல் பண்ணேன், ஆக்டிங் இருக்கிற ஒரு விஷயத்த வந்து ஃபீல் பண்ணி இதுதான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணது. ஸ்கூல்லே வந்து டிராமா நீங்க அப்பவே அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு? ஆமா, அந்த டைம்ல இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. இப்ப லவ் டுடே தான் உங்களோட ஃபர்ஸ்ட் மூவின்னு நினைக்கிறேன், இஃப் ஐ அம் நாட் ராங். தமிழ்ல ஃபர்ஸ்ட் மூவி லவ் டுடே தான். சோ லவ் டுடே அந்த சான்ஸ் எப்படி வந்துச்சு? இப்போ கண்டென்ட் கிரியேஷன் பண்ண டைம்ல பிரதீப் சார் வந்து பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணி ஆடிஷனுக்கு கூப்பிட்டாங்க. ஸோ அப்படிதான் லவ் டுடே நடந்துச்சு. அது வந்து இட் வாஸ் லைக் இப்போவும் லவ் டுடே வந்து யோசு லவ் டுடேல இருக்கிற பொண்ணு தானே நீங்க, அந்த பொண்ணு தானே நீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். லவ் டுடே கதை கேட்கும்போது வாட் யூ ஃபெல்ட், நீங்க என்ன நினைச்சீங்க? அப்புறம் பீப்புள் வந்து உங்களை ரெகக்னைஸ் பண்றதா இருக்கட்டும், அந்த படமோட சக்ஸஸா இருக்கட்டும், அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது உங்க லைஃப்ல அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? கண்டிப்பா லவ் டுடே வந்து எனக்கு பெரிய ஒரு இம்பாக்ட் என் லைஃப்ல கொடுத்தது, ஒரு பெரிய மைல்ஸ்டோன் நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து லைக் அந்த கண்டென்ட் கிரியேஷன் சோஷியல் மீடியா மொபைல்ல மட்டுமே இருந்தால் வந்து பிக் ஸ்கிரீன்ல தெரிய வச்சது லவ் டுடே தான். ஸோ அது வந்து நான் கதை கேட்ட டைம்ல வந்து கண்டிப்பா இந்த அளவுக்கு மூவி ஹிட் ஆகும், நம்ம கேரக்டர் ஹிட் ஆகும்னு இருக்கிறது நினைக்கவே இல்லை. பட் பிரதீப் சார் வந்து இப்போ நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அந்த டைம், என் அண்ணா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருந்தேன், என்ன பண்றது, ஃபர்ஸ்ட் மூவி பண்றோம், கரெக்டா இருக்குமோ, சிஸ்டரா பண்றோம், அது நமக்கு தெரியும். அந்த இட் இஸ் வெரி ஈஸி டு லைக் ஒரு கேரக்டராகவே கொடுத்துட்டு இருக்கிற டைம் தானே. மீன்ஸ் இப்போ மாறிட்டு தான் இருக்கு, நான் அப்படி சொல்ல வரல. இட் இஸ் வெரி ஈஸி டு டைப் காஸ்ட். அப்போ எஸ்பெஷலி இந்த
அந்த கேரக்டரா பார்க்க மாட்டாங்க நிறைய இடத்துல. சிஸ்டர், மதர் ரோல் அந்த மாதிரி அது போயிடும், நிறைய இடத்துல போயிருக்கு. ஸோ அதனால ஏதோ சொல்ல வந்தீங்க. இல்ல அதுதான். ஸோ சிஸ்டர்னு இருக்கிற ரோல் வந்து எனக்கு பண்ணணுமா அப்படின்னு இருக்கிறதெல்லாம் இருந்துச்சு. பட் பிரதீப் சார் வந்து he was very கண்டிப்பா அது வந்து கேரக்டர் ரோலா நீங்க தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாங்க. அண்ட் நான் வந்து அவரை ரொம்ப நம்பினேன், அவரும் நம்பினாங்க. ஸோ நான் ரிலீஸ் டைம்லலாம் ஜாலியா தெலுங்கானால எப்படியும் நம்ம இந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம்ல. சரி ஓகே பார்ப்போம் அந்த மாதிரி தான் போனேன். பட் ரெஸ்பான்ஸ் பார்த்தப்போ திடீர்னு ஸ்வேதா கேரக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தப்போ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. தம்மா தியேட்டர் ஃபெஸ்டிவலில் உங்களோட தியேட்டர் பிளே வந்து பார்த்தோம். இன்ஃபேக்ட் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் பார்த்தேன் நான், அக்ஷயாவோட ஃபேஸ் ஷூட்டு. அதாவது அந்த தியேட்டருக்கு அந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கீழே ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். நான் ரெகக்னைஸ் பண்ணுறது என்னன்னா, எல்லா கேங்லேயும் ஒரு வால் பொண்ணு இருக்கும், எல்லாரையும் வம்பிழுத்துக்கு ஜாலியா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பார்த்தேன். பட் கட் பண்ணி அப்படியே அந்த ஸ்டேஜுக்கு போனோம்னா எனக்கு வந்து அந்த டைலாக் நமக்கு எவ்ரி மதர், அந்த டைலாக் இந்த பொண்ணு அங்கே நின்று பேசிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ தியேட்டர் பிளே உங்கள் லைஃப்ல எவ்வளோ இம்பார்ட்டன்ட், இது வரைக்கும் எவ்வளோ தியேட்டர் பிளே பண்ணியிருப்பீங்க? உண்மை என்னன்னா அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் தியேட்டர் பிளே. அண்ட் ஐ எம் வெரி ப்ரவுட். அது சந்திரஹரின்னு இருக்கிற பிளே வந்து ஃபர்ஸ்டா பண்ணது. அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் கிடைச்சதுக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் சிடிஏ ப்ரொடக்ஷன்ல வந்து பண்ணதுக்குமே வந்து ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். தியேட்டர் வந்து நான் சொன்னல முன்னாடியே ட்ராமா பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு, தியேட்டர் பண்ணணும், எப்படி இருக்கும் அந்த ஃபீல்னு இருக்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. நட்சத்திரம் நகர்கிறது பார்த்தப்போ என்னதான்டா நடக்குது அங்க, ஐயோ போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஃபீல் லைக் இட்ஸ் மை திங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருந்தது. அண்ட் சென்னைக்கு இங்க ஷிஃப்ட் ஆனதுக்கு ரீசனுமே வந்து தியேட்டரும் சினிமாவும் தான். இப்போ இங்க ஷிஃப்ட் ஆனதுக்கு வந்து அப்போ ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து நமக்கு பிடிச்சது பண்ணணும், இறங்கி செய்யணும், வேற எதுவுமே பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து தியேட்டர் பண்ணணும்னு சொல்லி தான் சிடேக் பண்ணேன். ஸோ இட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் பிளே. தியேட்டர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா, தியேட்டர் வந்து நம்மளை எல்லாத்தையும் விட நம்மளை புரிய வைக்கும், நமக்கு என்ன வேணும், நம்ம என்ன கண்ணோட்டத்துல ஃபர்ஸ்ட் நம்மளை தான், அதுக்கப்புறமா நம்ம என்ன கண்ணோட்டத்துல பார்க்கணும், நம்ம என்ன பார்க்குறோம், எங்க இருக்கோம், நம்ம யாரு, நமக்கு என்ன வேணும்னு இருக்கிற விஷயம் தான் தியேட்டர். தியேட்டர் இஸ் லைஃப். நான் இப்போ லைக் அது ரொம்ப வாஸ்டான ஏரியா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா. ஸோ தியேட்டர் இஸ் லைஃப்னு சொல்லுவேன் ஒரு வேர்ட்ல சொல்றதா இருந்தா. நம்ம அந்த நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ்ல இல்லைன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ற இடத்துல வர்றதுல இருந்து அங்க கிளீனிங் பண்றதுல இருந்து யாரு துடைக்கிற அதுல இருந்து அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அதுல முன்னாடி பின்னாடி அந்த மாதிரி இல்லை, எல்லாருமே வந்து சமம் தான். அது அந்த ஒரு இட்ஸ் வெரி நைஸ்ல ஒரு ஈக்குவலா வந்து இருக்கிறதே வந்து இட்ஸ் வெரி நைஸ். அந்த ஹையரார்கி இதெல்லாமே இல்லாம. ஸோ தியேட்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ. நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்கு, பேசிட்டே இருப்பேன், இப்போதைக்கு நான் அதை கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ தியேட்டர் பிளே அப்படிங்கும்போது அந்த எஃபர்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கணும். லைக் நான் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது வந்து டயலாக்கா இருக்கட்டும், காஸ்டியூம்ஸ் சேஞ்சா இருக்கட்டும், அது வந்து அவ்வளோ நிறையா மாற்றி மாற்றி அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் பிளே அப்படின்னு சொல்றீங்க, அந்த டயலாக் கிட்டத்தட்ட அது ஒரு 45 மினிட்ஸ் போயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 45 மினிட்ஸ் த்ரூ அவுட் தான் அந்த டயலாக் ஞாபகம் வச்சு பேசுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது, அதுவும் ஃபர்ஸ்ட் பிளே அப்படிங்கும்போது. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் இட்ஸ் அரௌண்ட் ஒரு 6 months அந்த மாதிரி இருக்குங்களா? ஸோ அதை ப்ரிப்பரேஷன் பற்றி பேசணும்னா அது ஃபுல் கிரெடிட்ஸ் டு ராம் மாஸ்டர் தான். அது லைக் அவர் வந்து நம்மளை இப்போ அவர் ஒரு கதை சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து டயலாக் கொடுத்து நீங்க பண்ணுங்க அப்படின்னு பண்ண வைக்கல, நமக்கு ஒரு புரிதல் உண்டாக்குனாங்க அந்த பிளேல. ஸோ இட் இஸ் லைக் அ 6 month ப்ராசஸ். நீங்க சொன்ன மாதிரி அது வந்து அதை பத்தி நம்ம ரிசர்ச் பண்றதுல இருந்து நம்ம அந்த கேரக்டரை நம்ம புரியல இருந்து. ஸோ இது வந்து கஷ்டமா அப்படின்னு எனக்கு தெரியல, அது வந்து ரொம்ப ரசிச்சுதான் நம்ம அந்த ப்ராசஸை பயங்கரமா என்ஜாய் பண்ணிருக்கோம். சீரியஸ்லி நான் சொல்லவா, ஸ்டேஜ்ல வந்து நம்ம அந்த கேரக்டர் பண்றோம்ல, அந்த டைம்ல நமக்கு கிடைக்கிற ஒரு பிளஷர், ஒரு ஃபீல் இருக்கு. அது நம்ம யாருன்னு மறந்துட்டு நம்ம ஒரு கேரக்டரா இருக்கோம்ல அந்த இடத்துல, அந்த ஃபீல் அது தனி. அதே மாதிரி அந்த ப்ராசஸ் ஆஃப்டர் த பிளே வி குட் ஃபீல் அந்த ப்ராசஸ். நம்ம அந்த ப்ராசஸ்னால நமக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கு அந்த லைஃப்ல, இல்லைன்னா இந்த ஆஸ் அன் ஆர்டிஸ்ட்னு இருக்கிற ஒரு விஷயம்,
அதுதான் பெருசு ப்ராசஸ். அது வந்து ஐ திங்க் ராம் மாஸ்டர் அது பியூட்டிஃபுல்லி டன் ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்குமே. ஸோ நான் ஏதாவது மிஸ் பண்ணானு தெரியல, பட் ப்ராசஸ் வாஸ் டூ குட். அக்ஷயாவோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கு? இப்போ ஒரு ரோல் கொடுத்துட்றோம், இப்போ அந்த ரோல் கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா இடத்துலயுமே அந்த கேரக்டர்ஸ் ரெஃபரன்ஸ் எடுப்பாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸா ஒரு பார்ட்டி போறோம், இல்ல ஃப்ரெண்ட்ஸா ஒரு ஹேங் அவுட் பண்றோம்னா ஓகே இந்த கேரக்டர் இப்படி தானே ரிசம்பிள் பண்ணுவாங்க, இல்ல அவங்களே ஒரு திங்க் பண்ணி இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ஆக்டிங் எப்படி இருக்கும்? இப்போ மூவிஸ்ல வந்து இப்போ நான் இது வரைக்குமே ஒர்க் பண்ணேன். நான் இனிமே பண்ண போறது நான் கண்டிப்பா மாறும். எனக்கு ஒரு லைக் இன்னும் இதெல்லாம் ஒர்க் பண்ணணும்னு இருக்கிற ஒரு ஐடியா வந்திருக்கு. பட் இது வரைக்குமே பண்ணது எப்படின்னா அப்சர்வ் பண்ணுவேன். அந்த விஷயம் கண்டிப்பா இருக்கும். ஒரு கேரக்டர் கொடுத்ததுன்னா அந்த கேரக்டரை ரிலேட் பண்ணி யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அப்சர்வ் பண்ணுவேன். அந்த கேரக்டர் யாரு, அவங்க எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வளர்ந்துருக்காங்க, எதனால அவங்களுக்கு இந்த கேரக்டர் இருக்கு. இப்போ இந்த கேரக்டர் இப்போ உனக்கு வந்து பிரவீனா அப்படின்னு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கு. அவ ஒரு சைலண்டான பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவ ஏன் சைலண்டா இருக்கா, அவ என்ன அப்ரிங்கிங்ல இருக்கா, லைக் அவ கோவப்படுற ஆள்னா எதனால அவ கோவப்படுறான்னு இருக்கிற அந்த ஸ்டோரி அவங்களோட எந்த மாதிரி அவங்க வளர்ந்துருக்காங்கன்னு தெரிஞ்சாலே அந்த கேரக்டர் நமக்கு கனெக்ட் ஆயிரும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த சிச்சுவேஷன்ல ட்ரூத்தா இருக்க முடியும். ஸோ அவ யாரு, அவன் இந்த மாதிரி இருக்க சிச்சுவேஷன்ல இருக்கா, சைக்காலஜி என்ன, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த கேரக்டர் பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டடி பண்ணணும். அப்போ மட்டும்தான் நமக்கு எனக்கு வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல பேசிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து அது ட்ரூத்தா நான் எடுத்துப்பேன். அவங்களோட இமோஷனை வந்து ஐ வில் டேக் இட் லைக் என்னோட மைசெல்ஃப் எடுப்பேன் நான். ஓகே நான் தான் அப்படின்னா என்னோட இமோஷன் நான் வந்து ட்ரூத்தா அதை எடுத்துப்பேன். ஸோ ஐ திங்க் அப்படி பண்ணாலே வந்து நம்ம ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இப்போ டயலாக்ஸ் கொடுத்தாலும் அதோட சப்டெக்ஸ்ட் புரிஞ்சுட்டு இப்போ நீ நல்லா இருக்கியா அப்படின்னு நான் கேட்கறேன். நல்லா இருக்கு. ஸோ அது வந்து நான் பல சப்டெக்ஸ்ட்ல நீ நல்லா இருக்கியா அப்படின்னு உள்ள நான் கேட்கறேன். நான் சொல்லும் போது நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லும் போது நல்லா இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பின்னாடி ஒண்ணு போயிட்டு இருக்கும்ல. ஸோ அந்த சப்டெக்ஸ்டுமே நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த சிச்சுவேஷன்ல நம்ம ட்ரூத்ஃபுல்லா இருக்கணும் அந்த கேரக்டருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த செக்மெண்டோட பேர் வந்து அக்ஷயாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ, இல்ல அக்ஷயாவோட அண்டர்ஸ்டாண்டிங், இல்ல அக்ஷயா என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது. லைக் இந்த இதுல எந்த சென்டென்ஸ் நீங்க பிடிச்சிருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு வேர்ட் ஆர் சென்டென்ஸ் சொல்றேன்னா லைக் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க சொல்லலாம். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் தான் சொல்றேன், டிஸ்க்ளைமர். ஆக்சுவலி ஃபர்ஸ்டே நான் தியேட்டர் பிளே வச்சிருக்கேன். நீங்க தியேட்டர் பிளே பத்தி நிறைய பேசிட்டீங்க, அதனால அது நீங்க அடுத்த क्वेश्चनல வந்து 1 மார்க் क्वेश्चனா 5 மார்க் क्वेश्चन சொல்லிடுங்க. ஓகே. இது வந்து என்னன்னா லைக் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அக்ஷயான்னு சொல்றேன்னா அது கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அது நீங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க. ஆக்டர்னு கேட்கும்போது எனக்கு ஃபீல் ஆகுறது என்னன்னா அது வந்து இட் இஸ் அ பியூட்டிஃபுல் பேஷன். நிறைய கேரக்டர்ஸா நமக்கு வந்து வாழலாம், அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு பேஷன் அது. ஸோ லைக் பீயிங் ஆக்டர்னு இருக்கிற விஷயம். அண்ட் அவ்வளோதான். எப்படி கஷ்டப்பட்டு அந்த 1 மார்க்ல பாத்தீங்களா, பாஸ் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ. ஓகே. லவ் காதல் பதில் சொல்லுங்க. இல்ல ஐ திங்க் நான் இதை எப்படி பியூட்டிஃபுல்லா சொல்ல முடியும்னு பாக்குறேன். பட் ஓகே, ஐ திங்க் இட்ஸ் எவ்ரிவேர். இப்போ இட்ஸ் லைக் ஏர். ஐ திங்க் இட்ஸ் எவ்ரிவேர். அந்த காதல் இல்லாத இடத்துல வந்து உயிர் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். அந்த லைஃப் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் லைக் எவ்ரிவேர் இந்த ஏர் அப்படின்னு இட்ஸ் லைக் ஏர் அப்படின்னு நினைக்கிறேன். இட்ஸ் எவ்ரிவேர். ஆட்டோ பின்னாடி எழுதலாம் போலயே, காதல் இல்லாத இடத்துல உயிரே இருக்காது. பட் இட் வாஸ் நைஸ் ஆக்சுவலி. நிறைய யோசித்தவொன்னே விடிவில ஜெசி கேரக்டர் பார்த்துருக்கீங்களா? எப்போ அவங்க பர்ஃபெக்டா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, எப்போ அவங்க வித்தியாசமா இருப்பாங்கன்னே சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி முன்னாடி ஆன்சர் மாதிரி நிறைய யோசித்து சொல்லிடுறீங்களோன்னு நினைச்சேன். பாலிடிக்ஸுமே அதேதான், காற்று மாதிரிதான், எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஐ திங்க் அதுவுமே அப்படிதான். அது ரொம்ப தேவையும் தான். கேரளா இப்ப நான் ரொம்ப மிஸ் பண்றேன் கேரளாவை. ஆக்சுவலி கேரளா ஹோம் அப்படின்னு சொல்லலாம். ஹோம்ல எல்லாம் வந்துரும் நினைக்கிறேன். அவ்வளவுதான். நீங்க அப்படி ரீ ரிலீஸ்ல செலிப்ரேட் பண்ண மூவி ஏதாவது இருக்கா?
நான் இப்ப ரீசென்ட்லி சச்சின் படத்துக்கு போயிருந்தேன். ஐ திங்க் நான் ரீல்ஸ்லயுமே போட்டிருந்தேன். அந்த டான்ஸ் போட்டிருந்தீங்களா? எல்லாருமே போட்டிருந்தாங்க. டான்ஸ் இல்ல, பட் ஐ வென்ட் ஃபார் இட். சோ அது போட்டிருந்தேன் ஆக்சுவலி. சச்சின் தான் அந்த மாதிரி அந்த பாட்டுக்காகவே அவருக்காகவே. ஓகே. லவ் டுடே பேபி ஸ்டெப், ஃபர்ஸ்ட் பேபி ஸ்டெப் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் ஒரு பேபி எப்படி ஃபர்ஸ்ட் கால், அது வந்து இட்ஸ் வெரி ஸ்பெஷல்னோ அம்மா அப்பாங்களுக்கு பார்க்கும்போது வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் எனக்கு வந்து லவ் டுடே நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம் எனக்கு நிறைய விஷயம் கொடுத்துருக்கு, சினிமா கொடுத்துருக்கு. நான் அந்த வழி தான் வந்து என்ன ரெக்கக்னைஸ் பண்ணி கூப்பிட்டாங்க. ஸோ நான் இன்ஸ்டாகிராமோட வேற அந்த இது சொல்லல, பட் எனக்கு வந்து அது நிறைய கான்டென்ட் கிரியேஷன். ஆமா, நான் இப்பவுமே வந்து இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க ஆக்டரா இருக்கும்போது நீங்க வந்து கண்டென்ட் கிரியேஷன் பண்ண வேணாம், தேவையில்லை, அது நீங்க பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் நான் வந்து அதுலதான் நான் வந்தேன். எனக்கு ஐ லைக் டு கிரியேட், ஸோ ஐ லைக் டு கிரியேட் கண்டென்ட். ஸோ அது வந்து ஐ லைக் டு டூ. ஸோ யா, இன்ஸ்டாகிராம் வந்து அதுவுமே எனக்கு பிக்கஸ்ட் பார்ட் இன் லைஃப். இப்போ நான் ஆக்டர் ஆயிட்டேன், அதனால இப்போ நான் இல்லைனா தியேட்டர் பண்றேன், அதனால எதுக்கு அப்படி இல்லை எனக்கு ஆக்சுவலி. மியூசிக் எல்லாமே நல்ல டாபிக்ங்க இது. நீங்க கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். மியூசிக் வந்து இப்போ எனக்கு எப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு நிறைய இடத்துல மியூசிக் வந்து தெராப்பின்னு சொல்லலாம். மோட்டிவேஷன் கொடுத்துருக்கு. மியூசிக்னாலே வந்து அது கேட்டே வந்து மோட்டிவேட்டா. இப்போ நான் தனியா தான் இருக்கேன் இப்போ. ஸோ அதனால நமக்கு வந்து நம்மளே தான் நம்ம புஷ் பண்ணணும்னு இருக்க கட்டத்துல மியூசிக் வந்து இட் ரியலி ஹெல்ப் மீ. அண்ட் ஆல்சோ இட்ஸ் லைக் நிறைய சாங்ஸ் வந்து இட்ஸ் லைக் அ பேம்பரிங், ஒரு டேப் கொடுக்குற மாதிரி தான் எனக்கு. ஸோ யா, இட்ஸ் லைக் யா ரெண்டுமாவே இருந்திருக்கு. ரீசெண்டா நீங்க அடிக்கடி கேக்குற சாங் ஏதாவது 1 or 2 சொல்ல முடியுமா? நாங்களும் அந்த கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிப்போம். மோட்டிவேஷனுக்கு ஆக்சுவலி எந்த மாதிரி தெரியுமா கேட்பேன், இந்த பழைய விஜய் பாட்டு இருக்குல்ல, டப்பாங்குட் பாட்டு, அது சம்பந்தமே இருக்காது. மேபி அர்ஜுனர் அந்த மாதிரி சொல்றீங்க, அந்த மாதிரி. அப்புறம் வாடா 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 தோடா, வாழ்ந்து பார்ப்போம் தோடா, அந்த மாதிரி. ஸோ என்ன தெரியல, அந்த ஒரு எனர்ஜி வந்து இட்ஸ் கிவ் மீ மோட்டிவேஷன் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு இந்த மாதிரி ஒரு பர்சன், லைக் எனக்கு அந்த மாதிரி சாங்ஸ் கேட்டா ஒரு மாதிரி எந்தூசியாசம் வரும். ஸோ அதனால அது நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் மலையாளத்துல கண்ணாந்தும்பி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு வந்து இட்ஸ் லைக் அ டேப் ஃபார் மீ, ஒரு பேம்பரிங் மாதிரி தான். லைக் ஏன்னா நிறைய இப்போ யாருமே ஷேர் பண்ணலாலும் நமக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நமக்கு பாசமும் அந்த ஹீலிங் தேவைப்படுது, ஒரு ஹக் தேவைப்படுது. ஸோ அந்த மியூசிக், அந்த சாங்ஸ், கண்ணாந்தும்பி இருக்கிற பாட்டு, அப்புறம் அங்குவான கோணில அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏஆர்எம்ல அந்த சாங்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் லைக் அ பேம்பரிங் டு மீ. யா, ஸோ இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க பிளேலிஸ்ட் சொன்ன உடனே வாடா வாடா தோலா சொன்ன உடனே ஒரு ரீல் ஒன்று வரும் பார்த்துருக்கீங்களா? இவன் பார்த்த பொண்ணு அப்படின்னு அந்த பொண்ணு பயங்கர மாடர்னா இருக்கும். பிளேலிஸ்ட் பாத்தீங்கன்னா பழைய பிளேலிஸ்ட் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கும். சோ எனக்கு அதான் டப்புன்னு மைண்ட்ல கிராஸ் ஆனது வந்து. ஆமா, அது ரொம்ப உண்மை. என்ன தெரியுமா, இல்ல கார்ல இப்ப யாராச்சும் போகும்போது கார்ல ஏறிட்டேன்னா அவங்க இந்த மாதிரி எந்த சாங்ஸ் உங்களுக்கு வேணும், இந்த மாதிரி இங்கிலீஷ்ல, இந்த மாதிரி ஹிந்தி, அந்த மாதிரிலாம் போவாங்க. நான் வந்து ஒரு நிமிஷம் போன் கொடுக்குறீங்களா அப்படின்னு வச்சுட்டு மாத்திட்டு வாடா, அப்புறம் இது என்னன்னு ஆள் தோட்ட பூபதி என்னன்னா அந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருப்பேன். பட் நான் என்ஜாய் பண்றேன், அவ்வளவுதான். நமக்கு அந்த வைப் தான் முக்கியம். ஆமா, நான் என்ஜாய் பண்றேன் அந்த விஷயம். ஓகே, ஸோ இந்த செக்மெண்டோட பேர் வந்து அதுவா இதுவா, லைக் திஸ் ஆர் தட். நான் வந்து சில மூவி லிஸ்ட் வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு விஜய் சார் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால சில மூவி லிஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ 2 மூவி சொல்லுவேன், அதுல எதுவும் உங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு நீங்க சொல்லணும். கத்தி, லியோ. கத்தி. லியோ பிடிக்காதா? அப்போ கத்தி தான் பிடிக்கும். பட் நீங்க அது திஸ் ஆர் தட் क्वेश्चन. ஓகே ஓகே, டன் டன் டன். பெரியார் துப்பாக்கி. துப்பாக்கியார் மெர்சல். ஐயோ மாட்டிக்கிட்டேன் மங்க. ரெண்டுமே கமர்ஷியலா பயங்கர பீக். ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒண்ணுதான் சூஸ் பண்ணணும். ஐயோ, எனக்கு ஆலப்புழாலாம் செம்ம பிடிக்கும். ஐயோ, இப்ப லைக் 2 தியேட்டர் இருக்கு. இந்த பக்கம் துப்பாக்கி ஓடுது, இந்த பக்கம் மெர்சல் ஓடுது. ஒரு டிக்கெட் தான். எந்த டிக்கெட் எடுப்பீங்க? நான் வீட்டுல பாப்பேன். நான் வீட்டுல ஒண்ணு பார்த்து முடிச்சுட்டு அடுத்து பாப்பேன். இல்ல, இப்ப தியேட்டருக்கு வந்திருக்கீங்க, அந்த மாதிரி சிச்சுவேஷன் வச்சுக்கோங்க. துப்பாக்கி இப்ப ரீசெண்டா தான் நான் வந்து டிவில பார்த்தேன், அதனால இல்ல. ஐயோ,
துப்பாக்கி. துப்பாக்கி. துப்பாக்கியா கில்லி? கில்லி. இது யோசிக்காம சொல்லிட்டீங்க. அப்போ கில்லி தான். ஏன்னா சின்ன வயசுல அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கு அந்த படம். ஆல் டைம் ஃபேவரட் மாதிரி. ஆல் டைம் ஃபேவரட் கில்லி தாங்க. கில்லி ஆர் பீஸ்ட்? கில்லி. கில்லி ஆர் தலைவா? கில்லி. கில்லி ஆர் பிரியமானவளே? கில்லி. ஓகே, அப்ப கில்லி இஸ் தி. இப்ப நீங்க வந்து இந்த கில்லி கேள்வி ஃபர்ஸ்ட் கேட்டிருந்தா அவ்வளவுதான். கேமே முடிஞ்சிருக்கும். கில்லி அவ்வளவுதான் முடிஞ்சிருக்கும். அக்ஷயாக்கு என்ன மாதிரியான சினிமா பிடிக்கும்? ஏன்னா பேசிக்கா வந்து சினிமா பாக்குறது மூலமா இப்ப நிறைய கத்துக்க முடியும். ஏன்னா இப்போ வந்து எல்லா லாங்குவேஜஸ் ஃபிலிமே நம்ம இங்க பாக்குறோம். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபிலிம் வந்து லைக் எந்த விதத்துல உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும்? லைக் அதுல இருந்து நீங்க என்ன லேர்ன் பண்ணிட்டீங்க? சினிமால வந்து இப்போ 2 டைப் ஆஃப் எஜுகேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல எஜுகேஷன் பண்ணாத மூவிஸுமே இருக்கு. பட் 2 கைண்ட் ஆஃப் எஜுகேஷன் இருக்கு. ஒன்று அந்த ஸ்டோரி வழியா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு இருக்கிற விஷயம். அது இல்லாம என்ன எஜுகேஷனா அதோட அவங்க அதை எப்படி எடுத்திருக்காங்க, என்ன டீட்டெயிலிங், என்ன ஸ்கிரிப்டிங், அது எப்படி ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க, அது எப்படி நமக்கு ரிசீவ் ஆயிருக்கு, இந்த ஒரு எஜுகேஷன் பின்னாடி போயிட்டு இருக்கு. ஆஸ் அன் ஆக்டர் நம்ம பார்க்கும்போது, ஆக்டரா இருக்கணும்னு கூட இல்லை, சினிமா பிரேமிகளுக்கு எனக்கு ஆனாருண்டு. ஸோ இந்த 2 கைண்ட் ஆஃப் எஜுகேஷன் இருக்கு. ஸோ இதுதான் நான் மெயினா பார்க்கணும்னு நினைப்பேன். ஒன்று அவங்க இதுல என்ன சொல்ல வராங்கன்னு இருக்கிற விஷயம். நிறைய படங்கள் அந்த மாதிரி அதுல ஒரு பொலிட்டிக்ஸ் இருக்கும். அது பியூட்டிஃபுல்லா நிறைய எப்படி சொல்ற விஷுவலி வந்து அது காமிச்சிருப்பாங்க நிறைய விஷயத்துல. ஸோ அந்த 2 விஷயம் தான் நான் மெயினா பார்ப்பேன். இப்போ ரீசென்ட்லி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூபர்ஸ் 2 பேர் வந்து இப்ப அது பண்றாங்க. ஆக்சுவலி டீடைலிங் வந்து ஐ வாஸ் லைக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது பார்க்க. ஏன்னா அந்த டீடைலிங் வந்து அந்த படத்தோடது நம்ம பார்க்கும்போது இட் வாஸ் வெரி நைஸ். சில ஷார்ட்ஸா எடுத்து பார்த்தாலுமே எப்படி இது எடுத்திருக்காங்கன்னு இருக்கிற விஷயம், எப்படி ஒரு ரைட்டிங்ல எப்படி இது வந்து எப்படி ஒரு ரைட்டிங் எப்படி அவங்க எழுதுறாங்க, ஸ்டார்டிங் ஒரு இது கொடுத்து அது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு இருக்கிற விஷயம். லைக் சில விஷயம் ஸ்கிரீன் பிளே எல்லாம் வந்து லைக் அந்த மாதிரி விஷயம் வந்து ரொம்ப என்ன வைக்க வைக்கும். இப்போ எஸ்பெஷலி இப்போ இது பார்த்தேன், மைக்கேல் மதனராஜன். லைக் அது ஒரு வாட்டி பார்த்தேன், மைக்கேல் மதன காமராஜன் அந்த படம் பார்த்தேன். அதுல வந்து லைக் எப்படி அந்த டெக்னாலஜி அந்த டைம்ல பண்ணிருக்காங்க, எப்படி இப்போ அந்த டைம்லயே ஆக்ட்ரஸஸ்க்கு வந்து ஒரு லைக் ஒரு ஆக்ட்ரஸஸோடது எடுத்து வச்சாலுமே அவங்களுக்கு ஒரு அந்த டைம்லயும் வந்து ஒருத்தர் ஆர்டிஸ்டா இருப்பாங்க, ஒருத்தர் வந்து டிராமா அதுல இருப்பாங்க. ஊர்வஷி மேம்க்கு வந்து ஒரு கேரக்டர் பேசிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டீடைலிங் வந்து இட்ஸ் வெரி நைஸ் டு சி அந்த ஒரு படத்துல எடுத்துட்டோம்னா. ஸோ இதெல்லாம் ஆமா, இந்த விஷயம்லாம் வந்து என்ன வியக்க வைக்கும். ஒரு அக்ஷயாக்கு என்ன மாதிரியான ஃபிலிம்ஸ் பண்ணணும்னு ஆசை? ஏன்னா எவ்ரி ஆக்டர்ஸ் எனக்கு எந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணணும், ஒரு நெகட்டிவ் ஷர்ட் பண்ணணும், இல்லை வந்து நான் வந்து ஹீரோவில் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு. ஸோ அக்ஷயாக்கு என்ன மாதிரியான ஃபிலிம்ஸ் பண்ணணும்னு ஆசை? எனக்கு 2 கைண்ட் ஆஃப் மூவிஸ் பண்ணணும்னு ஆசை. லைக் கமர்ஷியலா லைக் பீப்புளை நிறைய விதத்துல என்டர்டெயின் பண்ணலாம். பட் கமர்ஷியல் கைண்ட் ஆஃப் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்குல்ல, அதுவுமே பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா நம்ம அந்த மாதிரி மூவிஸ் தான் ரசிச்சு வளர்ந்துருக்கோம். ஸோ இப்போ ஒரு சாங்குக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த மாதிரி எல்லாமே ஃபன்னா நம்ம அந்த மாதிரி எனக்கு பண்ணணும்னு ஆசை. ஏன்னா பீப்புள் என்டர்டெயின் பண்ணி அவங்களை ஹாப்பியா வச்சுக்கிட்டு அந்த மாதிரி. இப்போ இந்த படம் எல்லாம் இருக்குல்ல, டாக்டர் மூவி எல்லாம் நான் அந்த மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ண மூவி. ஸோ அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் மூவிஸ் பண்ணணும்னு ஆசை. அண்ட் அது இல்லாம ஐ வுட் லைக் டு லைக் எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டேன். இது வந்து நான் வெளியவே சொல்லிடுறேன், நிறைய விஷயம் வெளியே சொல்றேன். ஓகே சொல்லிடுறேன். எப்படின்னா அக்ஷயா வந்து இப்ப நீங்க நினைச்சீங்க, இப்ப நீங்க வந்து தியேட்டர் விஷயத்துல நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ கொஞ்சம் எந்தூசியாஸ்டிக்கா இந்த மாதிரி இருக்காங்க உங்க கேரக்டர். பட் தியேட்டர்ல வரும்போது ஒரு டிஃப்ரெண்ட் பர்சன், ஒரு டோட்டல் சேஞ்ச் பார்த்து நீங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த மாதிரி எனக்கு நான் வந்து நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நிறைய கேரக்டர்ஸ். இப்ப நீங்க எப்படி எதிர்பார்க்கலையோ அதே மாதிரி நானும் அதை வந்து இது இந்த கேரக்டர் என்னால புல் பண்ண முடியாதுன்னு நினைச்ச கேரக்டர்ஸ் நான் புல் பண்ணணும். இப்போ நான் வந்து எனக்கு வந்து எனக்கு ஒரு 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 ரொம்ப ஆசை இருக்குன்னா ஒரு ஆக்ஷன் மூவி பண்ணணும், ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ் ஆக்ஷன் மூவி பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அதே மாதிரி காமெடி, இப்போ எப்படி ஊர்வஷி மேம், கோவை சரளா மேம் எல்லாம் வந்து காமெடி பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணணும். ஸோ இப்போ
ஸோ வை நாட் இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் எனக்கு வந்து இது மை விஷ். ஓகேவா? ஆப்வியஸ்லி நம்ம யூனிவர்ஸ் கிட்ட நம்ம என்ன கேக்குறோமோ அங்கதான் நம்ம மேனிஃபெஸ்டிங். ஸோ எனக்கு வந்து இதான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நானே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், சர்ப்ரைஸ் பண்ணணும் ஆடியன்ஸையும், நம்மளையும் நம்ம வந்து சர்ப்ரைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? அது எனக்கு இப்போ ரீசென்ட்லி வந்து முன்னாடி பண்ண மூவிஸ் தான் வந்து இப்போ ரிலீஸ்ல இருக்கு. ஒன்று ஒரு தமிழ் கிரைம் த்ரில்லர் மூவி இருக்கு, அண்ட் ஒரு மலையாளத்துல வந்து இறைச்சி அப்படின்னு ஒரு படத்துல பண்ணியிருக்கேன். ஸோ அந்த படமும் இப்போ ரிலீஸ்ல இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி நீங்க சொன்ன மாதிரி இந்த யூனிவர்ஸ் வந்து நீங்க என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ எல்லா கேரக்டர்ஸுமே, லைக் ஒரு காமெடி ரோலாக இருக்கட்டும், இல்லை ஒரு சீரியஸ் ரோலாக இருக்கட்டும், இல்லை த்ரூ அவுட் ஃபிலிம் வந்து என்னென்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்லாம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை கேரக்டருமே வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நீங்கள் நடிக்கணும். அந்த மூவி ப்ரொமோஷன்லையும் வந்து நாங்களே வந்து திரும்ப வந்து நாங்கள் இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். இது நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ. ஸோ கேட்டவுடனே உங்களோட டைம் ஒதுக்கி இவ்வளோ நேரம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி இதுக்காக தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.